नहमदुल्लाह अल-अज़ीम व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रज़ियल्लाहु अन्हुम व रज़ू अन्हु ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவரது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்று முஹர்ரம் மாதத்தினுடைய 8வது நாள். நாளை தாசுஆ, முஹர்ரம் 9வது பிறை, நாளை மறுநாள் ஆஷூரா, முஹர்ரமுடைய 10வது தினம். தாசுஆ, ஆஷூரா. ஆஷூரா என்றால் முஹர்ரமுடைய 10வது நாள். அன்றைய நாளையில் நோட்பதை அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறான். நபி மூசாவையும் முஃமின்களையும் பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடைய படையையும் கடலில் மூழ்கடிக்க செய்தான். அதனால் ஷுக்ராக ஆஷுராவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த அடிப்படையில் நாளை மறுநாள் ஆஷுராவுடைய முஹர்ரம் 10ஆம் தினமாக இருக்கும். அன்றைய நாளை நாம் நோன்பு நோற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9வது அன்றும் நான் நோன்பு நோற்றிருப்பேன். யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக யூதர்கள் நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற ரீதியில் அல்லாஹுக்கு ஷுக்ராக அவர்களும் நோன்பு நோற்று வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் முந்தைய தினமும் நாம் நோன்பு நோட்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாளை தாசுஆ. அதனால் நாளை மறுநாள் 2 தினங்களும் நாம் கட்டாயமாக நோன்பு நோட்போம். நாளை நோன்பு நோக்க முடியாதவர்கள் நாளை மறுநாள் நோன்பு நோற்றுக்கொள்வோம். யூதர்களுக்கு மாறு செய்யணும். ஆஷுராவுடைய தினத்துக்கு முன்னோ பின்னோ ஒரு நோன்பு நோற்றுக்கொண்டால் போதும். அப்படியும் யாருக்காவது நாளை நோன்பு நோட்பதும் கஷ்டம், நாளை மறுநாளும் கஷ்டம் என்றால் ஆஷுராவுடைய தினத்தில் மட்டும் ஒரு நோன்பு நோக்க முடியும் என்றாலும் பரவாயில்லை. முந்தைய பிந்திய 2 தினங்களில் ஏதாவது ஒரு நாளையில் நோன்பு நோக்க முடியாது என்றாலும் பரவாயில்லை. ஆஷுராவுடைய நோன்பை கட்டாயமாக நாம் நோட்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹர்ரம் 10ஆம் அன்று ஆஷுராவுடைய தினம் அல்லாஹுக்கு ஷுக்ராக நாம் நோன்பு நோட்கிறோம். அன்றைய தினத்தில் நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்தான், ஃபிரௌனை மூழ்கடிக்க செய்தான். முஹர்ரம் 10வது நாள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். நபி மூசாவுடைய காலத்திலிருந்து இந்த நாள் எப்படி பல வரலாற்றுகளை சுமந்திருக்கிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் யாராலும் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாத ஒரு சோகமான ஒரு நிகழ்வு இந்த உம்மத்தில் நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன்
ரசூலுல்லாஹுடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தினர்கள் அநியாயமாக சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட தினம் முஹர்ரம் 10 அன்று ஆஷுராவுடைய தினம். இந்த வரலாறு இரத்தத்தால் பதியப்பட வேண்டிய ஒரு வரலாறு. கியாமத் வரை மன்னிக்கவோ மறக்கவோ முடியாத ஒரு வரலாறு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய இந்த நிகழ்வுகள் பேசப்படும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பேசப்படும் போது நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இவர் சரியான பாதை, இவர் தவறான பாதை, இவர்தான் ஹக்கு, இவர் பாத்தில். சஹாபாக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தவில்லை. சஹாபாக்கள் ஆக உயர்வானவர்கள். இந்த வரலாறுகள் பேசப்படுவது நாலேஜுக்காக, அறிவுக்காக. எங்களுடைய உம்மத்தில் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திற்கு இப்படியான ஒரு அநியாயம் நடந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதுதான் இந்த வரலாற்றினுடைய நோக்கம், இந்த பயானுடைய நோக்கம். யாரும் சஹாபாக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடாது. கத்லு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது இவர் ஹக், இவர் பாத்தில் என்று லேசாக எல்லாராலும் சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கத்லுக்கு பின்னர், அந்த கொலைக்கு பின்னர் உம்மத்தில் பல ஃபித்னாக்கள் உருவாகியது. சஹாபாக்கள் இரு குழுக்களாக சண்டையிட்டார்கள். இரண்டு பக்கமும் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை அவன் புரிந்து கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் சீல் குத்தி விட்டான். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்றவர்கள். இரண்டு பக்கங்களும் பத்ரியூன்கள், பத்ர் சஹாபாக்கள். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், இஅமலு மா ஷிஅதும் ஃபஇன்னி கத் கஃபர்து லகும். விரும்பியதை செய்யுங்கள், நான் மன்னித்து விட்டேன். செய்த பாவத்துக்கும் மன்னிப்பு, செய்கின்ற பாவத்திற்கும் மன்னிப்பு, இதற்கு பின்னர் செய்ய போகின்ற பாவத்திற்கும் மன்னிப்பு. இரண்டு பக்கங்களும் பத்ரியூன்கள், பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் அந்த காலத்தில் இருந்திருந்தால் எந்த அணியில் இருந்திருப்பீர்கள்? ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதை விட்டு என்னை பாதுகாத்து விட்டான். அந்த காலத்தில் நான் இருந்திருந்தால் இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நான் இருந்திருப்பேன். என்னுடைய கரத்தால் ஒரு முஸ்லிமை நான் கொலை செய்திருப்பேன். அந்த இரத்த கரையில் இருந்த அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள். இந்த சஹாபாக்களுடைய இந்த நிகழ்வில் யாரும் தீர்ப்பு வழங்க முன்வரக்கூடாது. அது ஈமானுக்கு பாதிப்பாக அமையும். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிஃபினுடைய யுத்தம், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு படையை திரட்டினார்கள். ஜமலுடைய யுத்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக படையை திரட்டினார்கள். இந்த சம்பவங்களின் நிகழ்வுகளை கேட்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய பேரன், அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் முஹர்ரமுடைய 10வது நாள் அநியாயமாக சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை மிக விரிவாக தெளிவாக எழுதுகிறார்கள். ஷாம் பெரும் ஒரு தேசம். இன்றுதான் 4 நாடுகளாக பிரிந்திருக்கிறது. ஜோர்தான், லெபனான், சிரியா, பலஸ்தீன், இது போன்ற 4-5 நாடுகளை உள்ளடக்கியது அன்றைய ஷாம். பெரியொரு தேசம். ரோம கிறிஸ்தவர்கள் ஷாமுடைய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைய வல்லரசு 2 பேர் தான். ஒன்று ரோம் சாம்ராஜ்யம், அதாவது கிறிஸ்தவர்கள். இன்னொன்று பாரசீக சாம்ராஜ்யம். இந்த 2 சாம்ராஜ்யமும் தான்
முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. ரோமர்களுடைய ஒரு வலிமை இருக்கிறது. அரசன் உயிரோடு இருக்கும் போதே பட்டத்து இளவரசன் என்ற பெயரில் ஒருவரை நியமனம் செய்வார்கள். இளவரசரை நியமனம் செய்வது ரோமர்களுடைய வலிமை. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஷாமுடைய பகுதியில் தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்யும் போது மதீனா ஆட்சி பீடம். மதீனாவில் இருந்து தான் ரசூலுல்லாஹ் பல பகுதியை ஆட்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை தலைமை பீடமாக வைத்து ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை ஆட்சி பீடமாக வைத்துதான் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அப்படிதான் ஆட்சி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தை கூஃபாவுக்கு மாற்றினார்கள். காரணம், ஈராக்கில் கூஃபாவுடைய பகுதியில் ஷியாத்து அலி, அலி ரலியல்லாஹு அவர்களை விரும்பக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கருதினார்கள், மதீனாவை விட கூஃபாவுக்கு ஆட்சி பீடத்தை மாற்றினால் அது பொருத்தமாக இருக்கும், என்னுடைய வேலைகளை சரியாக நிறைவேற்றலாம் என்று கூஃபாவை ஆட்சி பீடமாக அறிவித்தார்கள். அன்றைய நேரத்தில் பக்தாதுடைய சிட்டி இருக்கல்ல, அப்பாசிய கலீஃபாக்கள் தான் பக்தாதுடைய சிட்டியை உருவாக்கினார்கள். அந்த நேரம் கூஃபா தான் தலைநகராக இருந்தது. கூஃபாவில் இருந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் பல பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய பகுதி, அதாவது சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், மஸ்ஜித் அல்-அக்ஸாவை சூழ இருக்கிறது அந்த நாடுகள், அந்த பகுதியில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களோடு சிறிய ஒரு மனஸ்தாபம் இருந்தது முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கலீஃபாவாக இருக்கும் போது அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பின்னர் வந்த கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு சரியான முடிவுகளை எடுக்கவில்லை. யாரெல்லாம் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார்களோ அவர்களை சரியான முறையில் தண்டிக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தம் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்தோடு அலி ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய பகுதியில் கவர்னர். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னர் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்யப்படுகிறது. அடுத்த கலீஃபா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அவர்களோடு முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து ஷாமுடைய பகுதியை முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தனித்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள், உம்மத் பிளவுபடக்கூடாது, ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் உருவாகக்கூடாது. அதனால் ஆட்சியை விட்டு கொடுத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தது ஷாம், சிரியாவை தலைநகராக வைத்து பல பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் சிரியாவை, அதாவது ஷாமை தலைநகராக வைத்து தலைமை பீடமாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தது ஷாமில். ஷாம் இதற்கு முன்னர் ரோம கிறிஸ்தவர்கள் ஆண்ட பகுதி. ரோமர்களுடைய வலிமை, அரசன் இருக்கும் போது இளவரசரை அறிமுகம் செய்வார். இது இஸ்லாமிய வழக்கம் அல்ல, இஸ்லாமிய கலீஃபாக்கள் செய்து வந்த வழக்கமும் இல்லை, ரோமர்களுடைய வழக்கம். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், இதில் என்ன பிழை இருக்கிறது? நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அடுத்த கலீஃபாவை அறிவிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இது முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய இஜ்திஹாத். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த கலீஃபாவாக, இளவரசராக, பட்டத்து இளவரசராக தன்னுடைய மகன் யஸீதை அறிவிப்பு செய்தார். ஷாமுடைய பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் யஸீதுடைய கரத்தில் பைஅத் செய்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே
பையத் செய்தார்கள். ஷாமுடைய பகுதியில் இருந்தவர்கள். மக்கா மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் பைஅத் செய்யல. மதீனா தான் ஆக முக்கியமான இடம். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த பகுதியில் தான் இருந்தார்கள். இதற்கு முன்னர் ஆட்சி பீடம் மதீனா தான். அதனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகன் யஸீதை அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுடைய மஸ்ஜிதுன் நபவியில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பயான் செய்தார்கள், பேசினார்கள். சொன்னார்கள், அடுத்த ஹலீஃபாவாக என்னுடைய மகன் யஸீதை நியமனம் செய்து விட்டேன். எல்லாரும் இவருடைய கரத்தில் பையா செய்து கொள்ளுங்கள். நிர்பந்தத்தின் பெயரில் எல்லா சஹாபாக்களும் பையா செய்தார்கள், 5 பேர்களை தவிர. இந்த 5 பேர்களும் சொன்னார்கள், நாம் பையா செய்ய மாட்டோம். இது ரசூலுல்லாஹுடைய வளமை இல்லை, கலீஃபாக்களுடைய வளமை இல்லை. அதனால் நாம் பையா செய்ய மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். 5 பேர்: அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர், ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த 5 பேர்களும் சொன்னார்கள், நாம் பையா செய்ய மாட்டோம். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் மக்காவுடைய ஆளுநர், மக்காவை அவருடைய கண்ட்ரோலில் தான். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் மிக வீரமானவர். அவர் எழுந்து சொன்னார் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு, இது ரசூலுல்லாஹுடைய வளமை இல்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற கலீஃபாக்களுடைய வளமை இல்லை இது. அதனால் நாம் பையா செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னர் கலீஃபாவாக வந்த அபூபக்கர், உமர் இவர்கள் எல்லாம் பையத்துடைய அடிப்படையில் அடுத்த கலீஃபாவை நியமனம் செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்களுடைய மஷ்வராவுடைய அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களை நியமனம் செய்தார்கள். தனி முடிவு எடுக்கல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்துடைய நேரத்தில் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் 6 பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அந்த 6 பேரில் ஒருவரை நியமனம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இப்படிதான் ஹலீஃபாக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரும் குடும்ப ஹிலாஃபத்தை, குடும்ப அரசியலை செய்யவில்லை. இது இஸ்லாத்துக்கு மாற்றம் என்று அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். எதிர்க்கக்கூடிய 5 பேரும் ஆக முக்கியமான ஆட்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் சிறந்தொரு மார்க்கறிஞர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறந்தொரு மார்க்கறிஞர். இவர்களுக்கு பின்னால் பெரும் ஒரு கூட்டமே இருக்கிறது. ஹுசைன் இப்னு அலி, ஹுசைன் இப்னு அலி, அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன், ரசூலுல்லாஹுடைய பேரன். ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திற்கு தனி ஒரு கௌரவம் இருந்தது. யஸீத் இதை ஆபத்தாகவே பார்த்தார். இந்த 5 பேரும் என்னை எதிர்க்கிறார்கள், இதனால் எனக்கு பாதிப்பு, என்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு. இந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் யஸீத் ஹிலாஃபத்தை பொறுப்பேற்கிறார், ஆட்சி பீடம் ஏறுகிறார். அந்த 5 பேரையும் வற்புறுத்தி கொண்டே இருந்தார். என்னிடத்தில் பையா செய்யுங்கள், பையா செய்யுங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார். பல ரீதியில் அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். பையா செய்யல. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் கவர்னராக இருந்தார்கள். தொந்தரவு தாங்க முடியாமல் மக்காவுக்கு வந்தார்கள். மக்கா அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் கவர்னராக இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவர்களோடு மக்காவிலே தங்கினார்கள். இந்த நேரம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சில கடிதங்கள் வருகிறது. கூஃபா வாசிகள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். யஸீத் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். யஸீத் நல்ல மனிதர் அல்ல. ஷாரிபுல் ஹம்ர், மதுபானம் குடிக்கக்கூடியவர். தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவர். நீதமாக அவர் ஆட்சி செய்ய மாட்டார், நீதமாக அவர் தீர்ப்பு வழங்க மாட்டார். வஅன்த அஹக்கு மின், அவரை விட நீங்கள் தான் இந்த பதவிக்கு தகுதியானவர். அதனால் கூஃபாவுக்கு வாருங்கள்,
நாம் பைஅ செய்கிறோம் என்று கடிதம் வருகிறது. 1-2 கடிதங்கள் அல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் முஅர்ரிகூன்கள் பதிவு செய்கிறார்கள், 12,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்தது. வந்த அனைத்து கடிதங்களிலும் நாம் உம்மிடம் பைஅ செய்கிறோம் என்று எழுதியிருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யோசித்தார்கள், முழு கூஃபாவாசிகளும் என்னிடத்தில் பைஅ செய்து விட்டார்கள், நான் தான் இப்போதே அவர்களுடைய கலீஃபா, அவர்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்து 50க்கும் மேற்பட்டவர்களை தயார் செய்தார்கள். இதில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்கள் 17 பேர் கூஃபாவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் மட்டும்தான், வேறு யாரும் சேர்ந்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே போகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அஹ்லுல் பைத்தும் கூஃபாவுக்கு பயணம் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பல சஹாபாக்கள் வந்து நசீஹத் செய்தார்கள், போக வேண்டாம், கூஃபாவாசிகளை நம்ப வேண்டாம், எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் என்னிடம் பைஅ செய்து விட்டார்கள், அவர்களுடைய கலீஃபா நான், அவர்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் வந்தார்கள். யஸீதை எதிர்த்த 5 பேர்களில் ஒருவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களே வந்து சொல்கிறார்கள், இந்த ஈராக் வாசிகளை, கூஃபா வாசிகளை நம்ப வேண்டாம், கௌமு கத்ரின், மோசடி செய்யக்கூடியவர்கள், ஃபலா தக்ருபன்னஹும், அவர்களை நெருங்க கூட வேண்டாம். அவர்கள் எழுதுவார்கள் தான், சொல்வார்கள் தான், யுத்த களம் என்று வந்தால் பொறுமை செய்ய மாட்டார்கள், பின்வாங்கி விடுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் யஸீதுடைய ஆட்சியை எதிர்த்த 5 பேர்களில் இவரும் ஒருவர். இவர் வந்து சொன்னார், கதலு அபாக வ அஹாக லா தத்ஹப், உங்களுடைய தந்தை அலி, உங்களுடைய சகோதரன் நானா ஹசன், இருவரையும் கொலை செய்தவர்கள் அவர்கள்தான், போக வேண்டாம். அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள் அந்த கூஃபாவாசிகள். ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நஞ்சூட்டி கொலை செய்தார்கள் அந்த கூஃபாவாசிகள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் நசீஹத் செய்கிறார், போக வேண்டாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹுடைய கரத்தை இறுக்க பிடித்தார்கள். சொன்னார்கள், இன்னி லக நாசிஹ் வ இன்னி லக முஷ்ஃபிக், நல்லது கெட்டதை உங்களுக்கு நான் சொல்லக்கூடியவன், உங்களோடு இரக்கமாக அன்பாக பழகக்கூடியவன். லா தத்ஹப், போக வேண்டாம். உங்களுடைய தந்தை அலி கூஃபாவில் வைத்து சொல்வதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன். வல்லாஹி லகத் மலல்துஹும் வ அப்கல்துஹும் வ மல்லூனி வ அப்கதுனி, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்கள் என்னை சோர்வடைய செய்து விட்டார்கள், என்னை கோபப்படுத்தி விட்டார்கள், நானும் அவர்களுடைய விடயத்தில் சோர்வடைந்து விட்டேன், அவர்களை நான் பகைத்துக் கொண்டேன், கோபித்துக் கொண்டேன் என்று உங்களுடைய தந்தை கூஃபாவில் வைத்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே லா தத்ஹப், போக வேண்டாம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியான எண்ணத்தோடு இருந்தார்கள். மக்கள் எல்லாம் பைஅ செய்து விட்டார்கள், அவர்களை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு, நான் போய்ட்டுதான் ஆக வேண்டும். பயணம் செய்தார்கள். பயணத்தை ஆரம்பித்து 3 நாட்களுக்கு பின்னர் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, யஸீதுடைய ஆட்சியை எதிர்த்த 5 பேர்களில் இவரும் ஒருவர். குதிரையில் வேகமாக வந்தார். வேகமாக வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் அஹ்லுல் பைத்தையும் பிடித்தார். கேட்டார், ஐன தத்ஹப், எங்க போகிறீர்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கூஃபாவுக்கு போகிறேன். கூஃபா வாசிகள் நேரத்தில் பைஅ செய்திருக்கிறார்கள். வந்த அனைத்து கடிதத்தையும் எடுத்து காண்பித்தார்கள். 12,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் வாசித்தார். வாசித்து விட்டு சொன்னார், லா தத்ஹப், போக வேண்டாம்,
கூஃபாவாசிகளை நம்ப வேண்டாம். உங்களுடைய பாட்டன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்யா ஆகிரா இரண்டுக்கும் மத்தியில் இக்தியார் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. அவர் ஆகிரத்தை தெரிவு செய்தார். உங்களுடைய பாட்டனுடைய வழியில் ஆகிரத்தை தெரிவு செய்யுங்கள். இந்த துன்யா தேவையில்லையே, ஆட்சி அதிகாரம் தேவையில்லையே என்று சொன்னார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நான் அல்லாஹ்வுக்காக போராட செல்கிறேன், போராடாமல் திரும்ப மாட்டேன். நிறைய கடிதங்கள் வந்திருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உறுதி செய்வதற்காக முஸ்லிம் இப்னு அகீல் என்ற சாச்சாவுடைய மகனை அனுப்பி வைத்தார்கள். சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் இப்னு அகீல் நேரத்தோடைய கூஃபாவுக்கு போனார். அங்குள்ள நிலவரங்களை பார்த்தார். அவருடைய கரத்தில் மட்டும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக 30,000க்கும் மேற்பட்டவர்கள் பைஅத் செய்தார்கள். கூஃபா வாசிகளில் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கலீஃபாவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று முஸ்லிம் இப்னு அகீலுடைய கரத்தில் பைஅத் செய்தார்கள். இதை அவர் எழுதி அனுப்பினார் கடிதமாக. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. சந்தோஷமாக பயணத்தை தொடர்கிறார்கள். யசீதுக்கு கேள்விப்படுகிறது, முஸ்லிம் இப்னு அகீல் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் பைஅத் செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு அகீலை தூக்கு மேடைக்கு ஏற்றினார். முஸ்லிம் இப்னு அகீல் தூக்கு மேடையில் இருந்து கதறி கதறி அழுந்தார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய மௌத்தை நினைத்து நான் அழவில்லை. வருகிறார்கள் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய நிலைமையை நினைத்து நான் அழுகிறேன். இவர் தூக்கில் போடப்படுவதற்கு முன்னர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. நான் மாற்றிக்கொண்டு விட்டேன், என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யோசித்தார்கள், என்னிடத்தில் மக்கள் பைஅத் செய்திருக்கிறார்கள், முழு கூஃபா வாசிகளும் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள், நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஹக்குக்காக போராடுகிறேன் என்று பயணத்தை தொடர்ந்தார்கள். யசீதுக்கு கேள்விப்படுகிறது, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பகுதியை கைப்பற்ற வருகிறார், கூஃபா வாசியில் பைஅத் செய்திருக்கிறார்கள், அதற்காக ஒரு படையை திரட்டி வருகிறார் என்ற செய்தி யசீதுக்கு வருகிறது. யசீத் அந்த பகுதியில், அதாவது அந்த கூஃபாவுடைய பகுதியில் கவர்னராக இருந்தவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்வார்கள். அவன்தான் அந்த ஏரியாவில் கவர்னராக இருந்தார். யசீத் கட்டளையிட்டான், இப்படி ஒரு படை வருகிறது, அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். ஆனால் யசீத் இந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக சொன்னார், வரக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத்கள், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள், நீங்களாக யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. அவர்கள் தாக்கினால் தேவையான அளவு பதில் தாக்குதல் செய்யுங்கள், நீங்களாக அவர்களை தாக்கக்கூடாது. யசீத் இந்த கட்டளை இட்டார். ஆனால் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் மிக மோசமானவன். இந்த உம்மத்தில் பலரால் வெறுக்கப்படக்கூடிய மிக மோசமான ஒருவன். அவனுடைய தளபதி உமர் இப்னு சஅத் என்பவன் உமர் இப்னு சஅதை அழைத்து சொன்னான், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு படையோடு வருகிறார், அவரை எதிர்த்து போரிடுவதற்காக 4000, சில ரிவாயத்களின் படி 5000 போர் வீரர்களை கொண்ட ஒரு படை தயார் செய்யப்படுகிறது. இந்த பக்கம் வெறும் 50 பேர், அதில் பெண்கள், சிறுவர்கள், யுத்தம் செய்ய முடியுமானவர்கள் வெறும் 20 பேர் தான். இந்த பக்கம் 4000, 5000 பேர் பலத்த ஆயுதங்களோடு போருக்காக வருகிறார்கள். கர்பலாவுடைய பகுதியை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நெருங்குகிறார்கள். நெருங்கும் போது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய படை முஹாசரா, முற்றுகையிட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் முன்னோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். கர்பலாவுடைய பூமிக்கு வந்ததும் நாலா பக்கம் மிக நெருக்கமாக சூழ்ந்து விட்டார்கள். இதற்கு பின்னால் எந்த பக்கத்துக்கும் அசைய முடியாது. அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலேயே கூடாரங்களை அடித்தார்கள்.
அந்த படையும் கூடாரங்களை அந்த பகுதியில் அடித்தார்கள். பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஹுசைன் ரதி அவர்கள் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதையும் அவனுடைய உயர் அதிகாரிகளையும் அழைத்து பேசினார்கள். சொன்னார்கள், ஹுசைன் ரதி அவர்கள், இத்தனை பேருடைய கடிதம் என்னிடத்தில் வந்திருக்கிறது. அவர்கள் அழைத்துதான் நான் வந்தேன். 12,000க்கும் மேற்பட்டவர்களுடைய கடிதம் வந்தது. 30,000க்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லிமோட அக்கையிலுடைய கரத்தில் பைய செய்தார்கள். ஆனால் அந்த கர்பலாவுடைய பூமிக்கு ஒருவர் கூட வரல. ஹுசைன் ரதி அவர்கள் விளங்கி கொண்டார்கள், நான் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு சூழ்ச்சி சதி நடந்திருக்கிறது என்று அந்த நேரத்தில் விளங்கி கொண்டார்கள். தந்தை அலி ஆட்சியில் இருக்கும் போது தந்தையோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் எதிர்ப்படையில் இருக்கிறார்கள். விளங்கி கொண்டார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது, சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிடம் சொன்னார், நான் 3 விஷயங்களை முன்வைக்கிறேன், 3இல் ஒன்றை உங்களுக்கு தெரிவு செய்யலாம். நான் யசீதோடு பேச வேண்டும், அல்லது மின் ஹைசு அத்தைத்து, வந்த வழியில் நான் மக்காவுக்கே போகிறேன், அல்லது அல்ஹக் பிஸ்ஸுகூர், இங்கேயே பாதுகாப்பான இடத்தில் நான் தங்கிக் கொள்கிறேன், என்னோடு பெண்களும் சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 3 ஆப்ஷனை முன்வைத்தார்கள். இந்த 3 ஆப்ஷனையும் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் மறுத்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் அஹ்லுல் பைத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய ஷரத்துகளை, நிபந்தனைகளை முன்வைத்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை உங்களுக்கு எதிராக நான் போராடுவேன். தளபதியாக இருந்த உமர் இப்னு சஅத் யசீதிடம் விஷயத்தை கொண்டு போக முயற்சி செய்தான். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் சொன்னான், இந்த செய்தி யசீதுக்கு போகக்கூடாது, போனால் உன்னை நான் கொலை செய்வேன், பதவியிலிருந்து தூக்கி விடுவேன். மிரட்டினான். உமர் இப்னு சஅத் பின்வாங்கிவிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு முஹர்ரம் மாதம் 10வது அன்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அஹ்லுல் பைத்தினர்களும் இந்த அநியாயக்கார கூட்டத்தினர்களோடு போராடுகிறார்கள். முஹர்ரமுடைய 10வது நாள் 9வது அன்று பேச்சுவார்த்தை நடக்கிறது. 10வது அன்று யுத்த ஆரம்பம். காலையிலேயே யுத்தம் ஆரம்பிக்கிறது. லுஹர் வரை யுத்தம் நடக்கிறது. லுஹருடைய தொழுகைக்காக கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார்கள். ஹுசைன் ரலி அவர்கள் லுஹருடைய தொழுகைக்காக தக்பீர் கட்டும் போது அக்கம் பக்கத்தில் 4-5 பேரை வைத்துவிட்டு தான் தக்பீர் கட்டினார்கள். சலாம் கொடுக்கும் போது அனைவர்களுமே ஷஹீத். தொழும் போது கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஹுசைன் ரலி அவர்கள் லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மறுபடியும் யுத்தம் செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன், ரசூலுல்லாஹுடைய பேரன், எவ்வளவு வீரம் இருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை யாரும் நெருங்க கூட இல்லை. அந்த பக்கம் 4000 5000 பேர், இந்த பக்கம் 50 பேராக இருந்தாலும் பெண்கள் சிறார்கள் யுத்தம் செய்யல, வெறும் 20 பேர். லுஹர் வரை யுத்தம் செய்து லுஹருக்கு பின்னர் யுத்தம் செய்கிறார்கள். மாலை வரை ஒருவரை கூட கொலை செய்ய முடியல. தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஹுசைன் ரலி அவர்கள் சிறு குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள். தண்ணீர் தாகம், பிள்ளைகள் தண்ணீர் தாகத்தில் கதறுகிறது. கர்பலா என்ற அந்த இடத்துக்கு ஏன் பெயர் வைக்கப்பட்டது தெரியுமா? கர்ருன் வபலா, பலாய் முசீபத்துகள், கஷ்ட துன்பங்கள் நிறைந்த பூமி என்பது அர்த்தம். ஆக சோதனைக்குரிய இடம். அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு நதி இருந்தது. தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீர் கொடுக்கல. தண்ணீர் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய 6 மாத குழந்தை தண்ணீர் தாகத்தில் அழுகிறதே, அந்த பிள்ளைக்காவது கொடுக்கலாமே. அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு மனைவிக்கு குழந்தை கிடைக்கிறது. தண்ணீர் தாகத்தில் பதறுகிறாள், தண்ணீர் கொடுக்கல.
ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நானாவுடைய மகன் அப்பாஸ் இப்னு ஹசனை தண்ணீர் எடுப்பதற்காக அனுப்பினார்கள். குதிரையில் அவர் வேகமாக ஓடினார், வேகமாக போனார். பல அம்புகள் பாய்ந்ததே, இருந்தாலும் தண்ணீரை நிரப்பி வரும் வழியில் இன்னும் நிறைய அம்புகள் பாய்ந்து அந்த இடத்திலேயே ஷஹீதாகினார். ஆனால் தண்ணீர் வரல. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 6 மாத குழந்தையை தூக்கி எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு காட்டினார்கள். இதோ இந்த பச்சிலம் குழந்தை தண்ணீர் தாகத்தில் அழுகிறது, இந்த பிள்ளைக்கு தண்ணீர் தர மாட்டீர்களா? சரியாக ஒரு அம்பு வந்து பாய்ந்தது அந்த குழந்தையில். இரத்தம் கையில் வடிகிறது. சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு சபரை தருவாயாக. நாகத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் அறுக்கப்பட்டு இரத்தம் வடியும் போது அந்த இரத்தத்துக்கு உன்னிடத்தில் எவ்வளவு மதிப்போ அந்த அளவுக்கு மதிப்பை என்னுடைய இந்த குழந்தையுடைய இரத்தத்துக்கு கொடுப்பாயாக என்று துவா செய்துவிட்டு மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். முகபிலன் வலா முஜபிரா, தனியொரு ஆளாக எத்தனையோ தலைகளை சீவினார்கள். கடைசியாக யுத்தம் செய்து 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 ஒரு இடத்தில் தண்ணீரை பார்க்கிறார்கள். தண்ணீர் குடிப்பதற்காக கையில் கொஞ்சம் தண்ணீரை நிரப்பி வாய்க்கிட்ட கொண்டு போகும் போதே ஒரு அம்பு வந்து வாயில் பாய்ந்தது. விழுந்தார்கள். இப்னு ஷரீக் என்பவன் இடது கையை வெட்டினான். இன்னொருவன் இரும்பால் புஜத்தில் தாக்கினான். சினான் இப்னு ஆனிஸ் என்பவன் ஈட்டியால் நெஞ்சில் குத்தினான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் விழுந்தார்கள். ஷிமர் என்ற ஒரு முனாஃபிக் ஒரு குன்றுக்கு மேலால் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை பார்த்தவன் கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டி வேறையாக எடுத்தான். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வேறாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குச்சியை எடுத்து அந்த உதட்டில் குத்தி குத்தி விளையாடி கொண்டிருந்தான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த உதட்டை முத்தமிட நான் கண்டிருக்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டார்கள். உடம்பில் 67 இடங்களில் காயங்கள் இருந்தது. 33 இடங்களில் குத்தப்பட்டிருக்கிறார்கள். 34 இடங்களில் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வேறாக எடுத்து ஒரு ஈட்டியை பூமியில் குத்தி தலை அந்த ஈட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. குதிரை படைக்கு ஏவினான் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத். குதிரை படை ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பில் குதிரைகளை ஓட்டினார்கள். உடம்பு சின்னா பின்னமாகியது. கிட்டத்தட்ட கர்பலாவில் இருந்து யசீத் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் 600 கிலோமீட்டர்கள் செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த தலையையும் உடம்பையும் எடுத்துக்கொண்டு சுத்தினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பின்னரும் அறிவிப்பு செய்தார்கள், இதோ பையனுடைய மகன் கொலை செய்யப்பட்டு விட்டான். 6 மாதம் கழித்து யசீதுக்கு தலை வருகிறது. யசீத் கண்டதும் கத்தி அழுந்தார், கதறினார், எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மதமில்லை என்று சொன்னார். ஆனால் யசீது நிறைய தவறுகள் செய்திருந்தார். யசீதுடைய பக்கம் பல தவறுகள் மீள்கிறது. யசீத் அஹ்லுல் பைத்துக்கு சரியான பாதுகாப்பை கொடுக்கவில்லை. நேர்மையான ஆட்சியாளர் அந்த இடத்தில் இருந்திருந்தால், உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒருவர் இருந்திருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பாரோ அந்த முடிவை அவர் எடுக்கவில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள் யசீதுக்கு இருக்கிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் கேட்கப்பட்டது. சிலர் சொல்கிறார்கள், நாம் யசீதை நேசிக்கிறோம். சொன்னார்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஒரு முஃமின் யசீதை எவ்வாறு நேசிக்கலாம்? யசீதின் பக்கமும் பல தவறுகள் இருக்கிறது. இமாம் இப்ராஹிம் அன்-நஹஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஈராக்குடைய பகுதியை சேர்ந்தவர். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்களே அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன், பிற்காலத்தில் அல்லாஹ் என்னை மன்னித்து சுவர்க்கம் அனுப்பியிருந்தால் லஸ்தஹயைது அன் அன்துர இலா வஜ்ஹி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் வெட்கப்பட்டிருப்பேன். ரசூலுல்லாஹுடைய முக ஜாடையில் இருக்கக்கூடியவர் ஹுசைன், அவருடைய கழுத்தை அறுப்பதற்கு எப்படி மனம் வந்தது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே,
ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யஸீத் தவறு செய்தாரா இல்லையா என்பதை அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். ஆனால் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட அனைவர்களும் லானத்துக்குரியவர்கள், அல்லாஹுடைய லானத்தை பெற்றவர்கள் என்று பதிவு செய்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரதி அவர்கள் கொலை செய்யப்படும் போது 55 வயது. ஹுசைன் ரதி அவருடைய தலை சில அறிவிப்புகளின்படி யஸீதுடைய கரத்தால் கூஃபாவில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் சில அறிவிப்புகளின்படி ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு பகீஉல் கர்கத், அதாவது ஜன்னத்துல் பகீஇல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பு கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை ஷியாக்கள் ஒரு மாபதாக, வணங்கப்படும் இடமாக மாற்றிவிட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த செய்திகள் ஞாபகப்படுத்தப்படுவதெல்லாம் இப்படியான ஒரு அநியாயம் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துக்கு நடந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதுதான். இந்த கர்பலாவுடைய நிகழ்வில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட அஹ்லுல் பைத் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த அநேகமானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, அதனால தான் ஷியாக்கள் முஹர்ரம் 10 வந்தால் உடம்பை வெட்டி கொள்வார்கள், இரத்தத்தை ஓட்டிக் கொள்வார்கள். சொல்வார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்களே, இரத்தம் வெளியேற்றப்பட்டதே, அதனால் எங்களுடைய இரத்தத்தையும் நாம் வெளியேற்றுகிறோம். இந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்துவது இப்படியான நிகழ்வு நடந்தது என்பதை விளங்கிக் கொள்வதுதான். அதற்காக எங்களுடைய உடம்பை வெட்டி கொள்வதோ காயப்படுத்திக் கொள்வதோ இஸ்லாம் அப்படி அனுமதிக்கவில்லை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய சரியான போங்கில் நாம் பயணிப்போம். அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய மருமகன், சிறந்த ஒரு சஹாபி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய பேரன், சிறந்த ஒரு சஹாபி. அநியாயமாக அவர் கொலை செய்யப்பட்டார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, நாளை முஹர்ரம் 9வது நாள், நாளை மறுநாள் ஆஷூரா முஹர்ரம் 10வது நாள். இந்த 2 தினங்களும் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றார்கள். சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஆஷூராவுடைய நோன்பை நோட்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அதனால் ஆஷூரா தாஸூஆவுடைய நோன்பை முடிவான வரை நாம் நோற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமதான், ரமதானுக்கு பின்னர் சிறப்பான நோன்புகள் என்றால் அது இந்த ஆஷூரா தாஸூஆவுடைய நோன்புகள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆஷூராவுடைய ஒரு நாளுடைய நோன்பு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். அந்த ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய பாவங்களை அழித்துவிடும். அடுத்ததாக முஹர்ரம் 10ஆம் அன்று நாம் செய்யக்கூடிய மிக சிறப்பான இன்னொரு அமல் தான் பைஹகி, தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் வஸ்ஸஅ அலா அயாலிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனா, யார் ஆஷூராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமாக செலவழிப்பாரோ முழு வருடத்திலும் அல்லாஹ் அவருக்கு விசாலத்தை கொடுப்பான். ஆஷூராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பம், அதாவது என்னுடைய செலவுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு விசாலமாக செலவழித்தால் முழு வருடமும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். இப்னு உலைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 50-60 வருடங்கள் அனுபவ ரீதியாக நாம் இதை கண்டிருக்கிறோம். ஆஷூராவுடைய தினத்தில் விசாலமாக நான் எனது குடும்பத்துக்கு செலவழிப்பேன், முழு வருடமும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். எனவே ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோற்று எங்களுடைய குடும்பத்துக்கும் விசாலமாக நாம் செலவழிப்போம். அதற்கு முந்தைய அன்றோ அல்லது பிந்திய அன்றோ இன்னொரு நோன்பை நோற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கிறது. எனவே ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ் தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, இந்த ஆஷூராவுடைய நோன்பை பரிபூர்ணமாக நோக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே, இன்னும் பல ஆஷூராக்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மிக சிறப்பான தினம் யா அல்லாஹ், தௌபா செய்து உன் பக்கம் மீளக்கூடிய சாலிஹான மக்களாக எம்மை ஆக்கியருள்வாயாக.
ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சுவர்க்கவாசிகளாக ஆக்குவாயாக. உங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. ரப்பே நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி வைப்பாயாக. எங்களை கேவலப்படுத்தி விடாத ரப்பே, எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. ரப்பே மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை குருவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.